Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபன் வணக்கம். தற்பொழுது என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்டமான மாநாடு நாளை திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவு செய்யப்பட்டு இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. அதாவது திருச்சி பஞ்சப்பூர் பகுதி அருகே ஒரு தனியார் மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட மாநாடு நாளை நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் கடந்த ஒரு வார காலமாக இரவு பகலாக வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பல லட்சம் பேர்கள் பங்கேற்பார்கள். அவர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தால் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த மாநாடு திடலில் மேல் கூரைகள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பான முறையை அமரும் வகையில் நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்க உள்ளார். கூட்டணி கட்சி தலைவர்களும் பலரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்கள். இந்த மாநாடு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அரசியல் ரீதியான எந்த ஒரு நகர்வை அவர் நகர்த்தினாலும் அது தமிழ்நாட்டு அரசில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. அதே போன்றுதான் கடந்த 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரை அவர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் மக்களுடைய நலனுக்காக மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் செய்தது என்பது குறித்து எடுத்துரைத்தார். மாநில அரசு மத்திய அரசின் திட்டங்களை எவ்வாறு முடக்குகிறது, மக்களை சென்றடையாத வகையில் தொடர்ந்து திமுக அரசு முட்டுக்கட்டை போடுகிறது, மக்களுடைய நலனில் திமுக அரசு எந்த விதமான ஒரு அக்கறையும் காமிக்கவில்லை, தொடர்ந்து தன்னுடைய குடும்ப ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக தான் திமுக அரசு தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. ஆகவே ஆட்சி மாற்றம் வேண்டும் என பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார். அந்த பேச்சு தமிழ்நாடு அரசில் பெரும் ஒரு அதிர்வலியை ஏற்பட்டது. அதை தொடர்ந்து தற்போது திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு புதிய அறிவிப்புகளை அறிவித்துள்ளார். குறிப்பாக அந்த மாநாடு திடல் அருகேயே ஒரு தனி அரங்கம் அமைக்கப்பட்டு அந்த அரங்கத்தில் தான் அரசு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மத்திய அரசு நிதியில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்பு அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே உரையாற்ற உள்ளார். அதன் பின்புதான் மாலை 5 மணி அளவில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அந்த மைதானத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாளை மாலை திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மாநாடு நடைபெறுவதற்கு துறையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் மைதானத்திற்கு இறங்குகிறார். அங்கிருந்து 160 மீட்டரில் அரசு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அந்த அரசு நிகழ்ச்சியை முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய மாநாட்டு திடலில் சென்று அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். அதற்காக பகுதி முழுவதுமே தொடர்ந்து மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநாட்டிற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விதமான, அதாவது குடிநீர், கழிவறை போன்ற அனைத்து விதமான அடிப்படை வசதியிலும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணி கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் அந்த மாநாட்டுக்கு திறருக்கு செல்லக்கூடிய வழிகளில் தனி வழியாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் செல்வதற்காக தனி வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த இறுதிக்கட்ட பணியை இந்த மாநாட்டு தொடரில் அதிகாரிகளும் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் முழுமையாக பணிகள் முடிக்கப்படும். இன்று மாலைக்குள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர், பாஜக மாநில தலைவர்கள், கூட்டணி கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் அனைவருமே இந்த மாநாட்டு திடலுக்கு இன்று வருகை தந்து ஆய்வு செய்ய உள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுகவின் மாநாடு காரணமாக தேசிய